ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடங்கின மாதிரி தான் இருந்துச்சு பாருங்களேன். அதுக்குள்ளே 2 மாதம் ஓடிட்டு 3வது மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்தை காணச்சித தெய்வாதி தேவனுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொழிலையும் வழிநடத்தும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபிப்போமா? ஏசப்பாவும் நீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, 2 மாதங்களும் எங்களை பாதுகாத்து வந்தீரையா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, இந்த 3வது மாதத்திலும் எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தொழிலை ஒப்பு கொடுக்கிறோம். என் பிள்ளைகளுடைய படிப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேலை காரியங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாதத்திலே நீரே குடும்பத்தின் தலைவராக இருந்து நீர் வழி நடத்தும்படியாக இசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்துக்குள்ளே பொதிந்து இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், அடிமைத்தனத்திலே நாம் சிக்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை தொடங்குறத பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினது. அதுபோல் இந்த மாதத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தப் போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் முதலாவது அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம், பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இப்போது எங்களை ரட்சித்துட்டாரு, எங்களை விடுதலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே கடந்து வராங்க. கடந்து வரும்போது அவங்க வனாந்திரத்தில் பாதையில் நடந்து போய்கிருக்க ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பார்வோனின் சேனைகள் அங்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது மோசே சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் காண மாட்டீங்க. எத்தனை பயம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? ஐயோ, இங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டோமே, இந்த பார்வோனின் சேனைகள் நம்மளை பின்தொடர்கிறதே, அவங்க கையில் நம்ம மாட்டிட்டோன்னா நம்முடைய குடும்பத்தையே அழிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்ததை பார்க்கிறோம். அப்போது அங்கே மோசே சொல்கிறத பார்க்குறோம், இந்த நாளில் நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், பயப்படாத. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அதிக காரியங்களை அது செயல்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்ம எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா உன்னை உருவாக்கினவர், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த நாளில் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் கலங்குறீங்க? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்வார். 2வதாக பார்க்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு தேவன் தரும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. இந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை போராட்டமான பாதைகள் வழியாக, நெருக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல பார்க்கிறோம், இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானது எனக்கு செய்யுங்கப்பா, உமக்கு விருப்பமானது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இந்த ரட்சிப்பை காண்பீர்கள். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களோடு வியாதிகளோடு இந்த நாட்களில் கடன் பிரச்சனைகளோடு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த மனிதனுக்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது அநேக இடங்களில் ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானதை செய்யுங்கன்னு இல்லை, இன்றைக்கு அந்த ரட்சிப்பை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மோசே சொன்னது போல ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். அங்கே எலியேசர் ஆபிரகாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை அழைத்து வரும்படியாக அங்கே கடந்து செல்லும்போது அப்போ அவன் அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்றான்? ஆதியாகமம் 24:12, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று சொல்லி பார்க்கிறோம். எலியேசர் அங்கே ஜெபிக்கிறான், இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்க செய்ய வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு இந்த நாள் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நெகேமியா ஜெபிக்கிறான். 1:11 நெகேமியா 1:11 வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைத்தரலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். இங்கே பார்க்கிறோம், நெகேமியா இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும் என்று அங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் கடந்து செல்கிறான். ஒரு நாள் கூட இவன் சோகமா இருந்ததில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜா கேட்கிறாரு. அப்ப அலங்க இடிந்து கிடக்கிற காரியத்தை அங்கு நெகேமியா சொல்லுகிறார், இன்றைக்கே காரியத்தை கைகுடி வர பண்ணும் என்று சொல்லி. அதே ரூத்துல நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம், இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டான், இன்றைக்கு அதுக்கு ஒரு முடிவை அவன் கட்டாம இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நாளைக்கு இல்லை, நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு ரட்சிப்பை காண போறீங்க. இந்த மாதத்திலே இந்த நாளிலே ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே யாத்திராகம புத்தகம் 32 நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன காரியத்திற்கெல்லாம் ஜெபித்திருக்கணும், இன்றைக்கு இந்த காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அது போல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல தடைப்பட்டு இருக்கிறதோ அத்தனை காரியங்களை இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன் வியாதியின் படுக்கை மாற்றி போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனி இல்லாதபடிக்கு 10 வருடம் 15 வருடமாய் நீ காத்திருக்கிறாயா? இன்றைக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து உன்னை ரட்சிக்கும்படியாக உன்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீ கடன் பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இந்த ரட்சிப்பை பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை, நீங்க கலங்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்க விடுதலையை பார்க்க போறீங்க. இன்றைக்கு நீங்க விடுதலையை பார்க்க போறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்றைக்கே எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிங்கப்பா. நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, இன்றைக்கு அந்த அற்புதம் என் குடும்பத்துல நடக்கட்டும், என் கைடிச்சிற பிரயாசத்துல நடக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் அந்த ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். நெகேமியாவின் ஜெபத்துக்கு பதில் வந்தது, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் வந்தது, எலிசேருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. இந்த நாளிலே உண்டி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காணவே மாட்டீர்கள் என்று சொல்லி. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உடைய வாழ்க்கையில
பலவித போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்றார், நீ பயப்படாத. இன்றைக்கு நீ நின்று கொண்டு ஒரு ரட்சிப்பை நீ பார்க்க போற. இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண்பதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அங்கு கோலியாத் விரோதமாய் நெருக்கிறான். தாவீது ஒரு கவன்கல்லை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? அந்த கவன்கல்லை அவன் எரியும் போது அந்த கோலியாத் வீழ்ந்தான். இன்றைக்கு ஜெபம் என்கிற கவன்களை கொண்டு நீ எரியும் போது உனக்கு விரோதமா இருக்கிற அந்த கோலியாத்துகள் முறியடிக்கப்படுவதை உன் கண்கள் காணப்போகிறது. அவர்களுக்காக எந்த காரியத்திலெல்லாம் நீ பயந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாயோ, அந்த ஓடி ஒளிந்து கொண்டிருந்த காரியங்களிலே தேவன் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் பின்னாக ஓடுனாங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. தாவீது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நீ நாயா? கல்லோடு என்கிட்ட வந்திருக்கிறான்னு கோலியாத்து கேட்டான். ஆனா நீ நிந்திக்கிற கர்த்தராகிய இயேசுவுடைய நாமத்தை நான் அவன்கிட்ட வாரேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கா யுத்தம் பண்ணுவார்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது அங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபித்த ஒரே ஒரு கல்லு அவன் கீழே விழுந்து போனான். இன்றைக்கு கடன் என்கிற கோலியாத்துகள், வியாதி என்கிற கோலியாத்துகள் உனக்கு கூடாரத்தை விட்டு வெளியேறி போகிறது. சமாதான குறைச்சல் என்கிற கோலியாத்துகள் இந்த நாளில் உன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி போகிறது. இந்த நாளில் தெய்வ ஆவியானவர் உன் குடும்பத்திற்குள்ள ஆளுகை செய்கிறபடியினாலே, தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே நீ பயப்படாத. இன்றைக்கு நின்று கொண்டு ரட்சிப்பை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக வழக்காடி இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். ஏன்னா கடன் என்கிற கோலியாத்தின் நிமித்தம் நீங்கள் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கலாம். ஒரு பிரச்சனை ஆண்டவரே இந்த இடத்துல வெளியே வந்துட்டேன்னு அடுத்த பிரச்சனை என்ன தொடர்கிறதே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம். இந்த மாதத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுத்து தேவன் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்திற்காக அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த போற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களாப்பா, பயப்படாதிருங்க, இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொன்னீங்களே. இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்போ அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஆளுகை செய்து நீர் நடத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இன்றைக்கே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கே அதை செய்வீராக. இன்றைக்கே காரியத்தை கைகுடி வர பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துவீராக. இந்த மாதத்திற்கு எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படுவதாக. இன்றைக்கே அந்த காரியத்தை செய்வீராக. நீங்க தானே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கே நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களில ஆண்டவர் ரட்சிப்பை ஆண்டவர் நீர் கட்டளையிடுங்க, ஒரு விடுதலை கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறையா. பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் என்னுடையது நீ சும்மா இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.